Taste the Daily. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான குத்தாலம், சீர்காழி, செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சீட்டு பணத்திற்கான காலக்கெடு முடிவடைந்தும் பணம் தராமல் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். வன்னிநாதபுரத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அதே பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்பவரிடம் சீட்டு கட்டி வந்துள்ளனர். சீட்டுக்கான தவணை காலம் முடிவடைந்தும் இதுவரை பணம் வழங்காமல் இழுத்தடிப்பதுடன் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே தனசேகரனிடம் இருந்து தங்களது பணத்தை மீட்டுத் தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 4 வயது சிறுமியை நாய்கள் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீநகர் காலனி குடியிருப்பு பகுதியில் புத்தக பையுடன் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு நடந்து சென்ற 4 வயது சிறுமியை தெருநாய்கள் விரட்டி கடித்த சிசிடிவி காட்சி பதைக்க வைக்கிறது. தெருநாய்கள் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அது குறித்து ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சிறிதும் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் திமுக ஒன்றிய செயலாளரின் தூண்டுதலின் பேரில் ஏரியில் மீன்கள் திருடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். 10 ஏக்கர் பரப்பளவில் பிடமனேரி ஏரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் சாக்கடை நீர் கலப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் ஆகாய தாமரை தூர்வாரப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஏரியில் உள்ள மீன்களை ஏலம் விடாமல் திமுக ஒன்றிய செயலாளரின் ஆதரவோடு தினந்தோறும் திருடப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே திமுக அமைச்சர் சக்கரபாணியின் உறவினருக்கு சொந்தமான இடத்தில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. புளியம்பட்டியில் அரசு விடுமுறை தினத்தில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதை அடுத்து அதன் அருகே திமுக அமைச்சர் சக்கரபாணியின் உறவினர் சோமசுந்தரம் என்பவருக்கு சொந்தமான மதுபான பாரில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வரும் நகர்ப்புற வீட்டோருக்கான காப்பகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பூட்டி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் 70 லட்சம் ரூபாய் செலவில் சென்னை பாரிமுனையில் கட்டப்பட்ட நகர்ப்புற வீட்டோருக்கான காப்பகம் பராமரிப்பின்றி பூட்டி கிடக்கிறது. இதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இயங்கி வரும் காப்பகத்தில் கழிவுநீர் வழிந்தோடி நோய் பரப்பும் தளமாக மாறியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் காப்பகங்களை பராமரிக்காததால் வீடற்றோர் சாலையில் படுத்து உறங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மற்றும் காக்கலூரில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் குளிர்பானங்களை கொட்ட வந்த லாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். காக்கலூர் பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் குளிர்பானங்கள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் குளிர்பானங்களை கொட்ட வந்த லாரியை முற்றுகையிட்டு திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.